தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். டிவிக்கே ஆட்சியில் என்ன நடந்துட்டு இருக்கு, இதை பத்தி A to Z ஃபுல்லா ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கோம்ல, அந்த வகையில் தான் ஒரு முக்கியமான வீடியோ உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த பாட்டிலுக்கு எதுக்காக கூடுதலாக 10 ரூபாய், 20 ரூபா, 30 ரூபான்னு வாங்குறாங்க? இதெல்லாம் ஏழை மக்கள் வயிற்றில் அடிக்கிற செயல் இல்லையா? அரசு என்னதான் பண்ணுது? கடிவாளம் போட மாட்டாங்களா? இந்த டாஸ்மாக் ஊழியர்களுக்கு அவங்க பாடம் புகட்ட மாட்டாங்களா? என்னது இது? மக்கள் வயிற்றில் அடிக்கிறாங்க அது இதுன்னு பலதரப்பட்ட புகார்கள், குற்றச்சாட்டுகள், நிறைய வைத்தறிச்சல்கள், நிறைய இந்த சாபத்தை ஒரு தினமும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் டாஸ்மாக் ஊழியர்கள் சார்ந்து. இப்போ அவங்க சைடில் ஒரு விஷயம் வந்திருக்குங்க, அதையும் உங்ககிட்ட கன்வே பண்ணிடுறேன். இந்த நீலகிரியை பேஸ் பண்ண டாஸ்மாக் ஊழியர்கள் சங்கம் இருக்குல்ல, அதை சேர்ந்தவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போது நாங்கள் எதுக்காக கூடுதலாக வசூல் பண்ணுறோன்ற உண்மையை நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுங்க, எங்களுக்கு மட்டும் என்ன ஆசையா அப்படின்றாங்க. ஸோ பாட்டிலுக்கு கூடுதலாக காசு வாங்குற விஷயம் 100% நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது நாங்களாம் முதல்ல சொல்லும்போது இல்லை இல்லைன்னு பல பேர் சொன்னாங்க. இதுக்கப்புறம் என்ன சொல்ல போகிறீங்க? நடந்துகிட்ருக்கா கடை வாடகை, அந்த டாஸ்மாக் கடையோட வாடகை, மின்சார கட்டணம், டாஸ்மாகில் அவங்க பயன்படுத்துகிற மின்சாரம் இருக்குல்ல அதுக்கான ஃபீ, அட்டைப்பெட்டி, இந்த சரக்குலாம் வந்து இறங்கும் பார்த்தீங்கன்னா அட்டைப்பெட்டியில் வச்சு அந்த அட்டைப்பெட்டி தனியாக சார்ஜ், இது எல்லாத்தையும் டாஸ்மாக் ஊழியர்களே செலுத்துறதுக்கு கட்டாயங்க. இங்கே எனக்கு இது புரியல. இதெல்லாம் இருக்கான்னு அப்போ இங்கே கவர்மெண்ட் தானே ஃபுல்லாக இதில் டேக் ஓவர் பண்ணணும். எதுக்கு டாஸ்மாக் கடைகள் சார்ந்து இருக்க ஊழியர்களே கட்டணும்னு ஒரு விஷயம் இருக்குது. அவங்க சொல்கிறத நான் உண்மைன்னு சொல்ல வரல, ஆனால் கவர்மெண்ட் இந்த விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இது கவர்மெண்ட்டை ப்ளேம் பண்ணுற விஷயம் சாதாரண விஷயம் இல்லை. இது எல்லாத்துக்கும் அவங்களே காசு கொடுக்கணும்னாக்கா அவங்க காசு பார்க்க தான் செய்வாங்க. அதுக்கப்புறம் இதனால தான் MRP விலையில எங்களால் விற்பனை செய்ய முடியலங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா வாங்கி தான் ஆகணும்னு அர்த்தம். அது ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இவங்க பேசியிருக்காங்க. அதாவது நம்மளோட கோபம் இவங்க பக்கம் திரும்பிச்சுன்னா இவங்க அந்த கோபத்தை அரசு பக்கம் டைவர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம கோபம் எங்கே திரும்பும்? அரசு பக்கம் தான் திரும்பும். ஏன்பா நீங்கள் ஒழுங்காக மேனேஜ் பண்ணாமல் அவங்கள குறை சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் கடைசியில் யார் பாதிப்பை சந்திச்சுட்டு இருக்கா? அப்பாவி மக்கள் தான். ஒரு நாளைக்கு ஒரு 300 ரூபா கூலி வாங்குறவங்க 150 ரூபா 180 ரூபா கொடுத்து நம்ம ஒரு சரக்கை போட்டு படுப்போம் அப்படின்னு நினைக்கும் போது 20 ரூபா 30 ரூபா அதிகம்னா அது அவங்களுக்கு அதுவே பெரிய தலைவலி தாங்க. நல்லா சம்பாதிச்சுன்னு வழி தெரியாது, கஷ்டப்படணும் மட்டும் தான் இந்த வழி தெரியும். 23 வருஷமாகவே ஒரு 10,000 13,000 தான் சம்பளம்னாக்கா எங்கள் நிலைமை யோசிச்சு பாருங்கன்னு சொல்கிறாங்க. பின்னாடி BGM மட்டும் ஒரு சேட் மியூசிக்கை போட்டிங்க அழுதுருவீங்க, அந்தளவுக்கு ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. ஒரு வருஷத்துக்கு 1000 ரூபாய் ஹைக் போட்டால் கூட ஒரு 23 வருஷம்னா எவ்வளோங்க ஒரு சேலரி? 23,000 வந்துடுங்க அதுவே. ஆனால் 13,000 தானாக்கா எங்கள் நிலைமை எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். முதல்வரோட இந்த டாஸ்மாக் சார்ந்த அதிரடிகள் இருக்குல்ல, அந்த 717 கடைகளை மூட உத்தரவு போடுறது, இது போல விஷயங்களா, இதெல்லாம் நாங்களும் வரவே இருக்கிறோம். ஆனால் நீங்கள் கடையில் மூடுறதுக்கு முன்னாடி அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தாங்களே அவங்களுக்கு சீக்கிரமே மாற்றுப்பணியை வழங்குனீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க அப்படின்னு ரெக்வஸ்ட்டை முன்வைக்கிறாங்க. இது கூட இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க, எங்களுக்கு மட்டும் என்னங்க டாஸ்மாக் கடையிலேருந்து வேலை பார்த்தா சம்பாதிக்கணும்னு அவசியமா என்ன? இல்லைங்க, எங்களுக்கு வேறு வழி இல்லை, நாங்கள் வேலை பார்த்துட்ருக்கோம். நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்க இந்த டாஸ்மாக் கடைகளையும் மூடிட்டு, எல்லா டாஸ்மாக் கடைகளையும் மூடிக்கிட்டு எங்களுக்கு மாற்றுப்பணியை வழங்குறதா இருந்தீங்கன்னா சிறப்பு, சந்தோஷமாக நாங்கள் அந்த வேலையை பார்க்க போவோன்னு அதையும் ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் காதுகளில் தான் இந்த விஷயத்தை போடுறேன். ரைட்டு. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, யார் சொன்னாத? இப்போ முதல்வராக இருக்க விஜய் அவர்கள் பிரச்சார கூட்டங்களை தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாரா. இன்ஃபேக்ட் அவங்க கட்சியோட மாநாட்டப்பவே இதை சொல்லியிருந்தாங்களே விக்ரவாண்டியில், அதை அப்படியே இப்போ நிறைவேற்றி காமிச்சிருக்காங்க. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதில் அரசியல் ரீதியான வாக்குறுதியை கொடுத்துட்டு அதை அடிமரமாக நிறைவேற்றுறது ரொம்ப கஷ்டம். நிறைவேற்ற முடியலனாக்கா கண்டிஷன்ஸ் அப்ளை தானே வார்த்தை சேர்த்து விட்டுருவாங்க, தகுதி வாய்ந்தவர்களுக்கு அப்படின்ற மாதிரி வார்த்தைகள்லாம். ஆனால் இவங்க சொன்னதை செஞ்சுட்டாங்க பார்த்தீங்களா, அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சு பார்க்கணும், இந்த அமைச்சரவையில் 2 பிராமணர்கள் இருக்காங்க தெரியுமா மக்களே? இதை பற்றி அமைச்சர் ஆதவர்ஜனா கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுச்சு ஜெயலலிதா சந்திப்பில். அப்போ அவரே சொன்னார், இல்லைங்க எங்களுக்கு அவங்க என்ன கம்யூனிட்டி கூட தெரியாதுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் செம விஷயம் மக்களே இது. ஏன்னா எந்த ஜாதி மதம்னு பார்க்காம உங்களுக்கு வாய்ப்புகள் டிவிக்கில் கொடுக்கப்படுதுன்னா அது பெரிய விஷயம் தான். உண்மையிலேயே டிவிக்கே ஜெயிச்சதை நினச்சி, ஆட்சியை பிடிச்சதை நினச்சி பல பேர் சந்தோஷப்பட்டாங்க. இந்த மனுஷனும் நிறைய சந்தோஷப்பட்டிருப்பாரு, ஆனால் நம்மளை விட அதிகமாக துக்கப்பட்டிருப்பாரு. ஆஹா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே, முதல்ல டிவிக்கோட முகமே இவர் தான். அந்த கட்சி முதல்ல பரிணமிக்க ஆரம்பிச்சதில்ல, அப்போ ஓரளவுக்கு ஃபேமாக இருந்த பர்சன் இந்த மீடியா சார்ந்தும் சரி,
டிவிகே பற்றி கொஞ்சம் மக்கள்கிட்ட கொண்டு போகிற மாதிரி ஆளாகவும் இவர் அறியப்பட்டார். சரி, இவருக்கு ஃப்யூச்சரில் எம்எல்ஏ சீட் கிடைக்கும், அதில் ஜெயிச்சா அப்படின்னா அடுத்து என்னென்ன போஸ்ட் யாருக்கு கிடைக்குமோ அப்படிலாம் எதிர்பார்த்தோம். ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாப்புல, கட்சிக்குள்ளே கருத்து வேறுபாடு ஏற்படுச்சு போல இருக்கு, பிரிஞ்சு வேறு கட்சிக்கு போயிட்டாருங்க. புதுச்சேரி அரசியல் சார்ந்து முகாமிட ஆரம்பிச்சிட்டாப்புல தாடி பாலாஜி அவர்கள். இப்போ சமீப காலமாக கவனிச்சிங்களா, டிவிக்கு ஆட்சி வந்த பிற்பாடு தொடர்ந்து நிறைய வீடியோஸை போட்டுட்டு இருக்காப்புல. ஆனால் நல்ல விஷயம், இவர் முதலமைச்சர் விஜய் அவர்களை தாக்கி எங்கேயுமே பேசினதில்லை. கட்சியில் இருக்கும் போதும் சரி, இல்லாமல் இருக்கும் போதும் சரி, இந்த டிவிக்கேல இது வரைக்கும் அந்த ஒரு விஷயத்தை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்காப்புல, என்ன தெரியுமா சொல்றாரு, விஜய் சார் இப்படி பண்ணுவார் நினைச்சு பார்க்கல முதலமைச்சர் விஜய் அவர்கள் அப்படின்ட்டு அவர் ஆரம்பிக்கிறாப்புல. நீங்க நினைக்காம நெகட்டிவாலாம் கிடையாது மக்களே, பாசிட்டிவ் தான் பேசுறாரு. இந்த கேப்ஷனை கொஞ்சம் நெகட்டிவா வச்சாக்கா அதுக்கான விஷயம் கொஞ்சம் பெருசா இருக்கும் நம்பிக்கிறோம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா முழுக்க கிட்டத்தட்ட அது மாதிரி தான் அவரோட கண்டென்ட்டே ஆரம்பிக்கிறாப்புல அந்த வீடியோவில். ஆனால் பாசிட்டிவ் தான் சொல்லியிருக்காரு, அமைச்சரவை சார்ந்து பேசியிருக்காப்புல. யோசிச்சு பாருங்களேன், உள்ளுக்குள்ள மன வருத்தம் கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்குமா? இன்கேஸ் இவர் டிவிக்கேலே இருந்து எம்எல்ஏவா ஜெயிச்சிருந்தா இவருக்கும் அமைச்சரவையில் இடம் கிடைச்சிருக்குமா? ஸ்ரீநாத் அவர்கள் விஜய் சாரோட ஃப்ரெண்டு, முதலமைச்சரோட ஃப்ரெண்டு. இன்னொரு பக்கம் அவர் மேலே நம்பிக்கை இருக்குது முதலமைச்சருக்கு, அதனால தான் அமைச்சராக மாற்றி அழகு பார்த்துருக்காப்புல. மீன்வளத்துறை அமைச்சராக ஸ்ரீநாத் அவர்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த கேட்டகரி தான் தாடி பாலாஜி அவர்களும். ஆனால் இப்போ அவருக்குன்னு அடையாளம் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதி அவ்வளோ மட்டும்தான். எம்எல்ஏ கிடையாது, மினிஸ்டரும் கிடையாது. இந்த மன வருத்தம் இல்லாமல் இந்த வீடியோ போட்டிருப்பாரு. என்னதான் வெளியில் அவர் எனக்கு வருத்தலாம் இல்லைப்பா அப்படின்னு சொன்னாலும் ஆனால் வருத்தம் இருக்கவங்க இல்லாமல் தான் இருக்காது. அந்த வீடியோ நீங்களே பாருங்களேன். விஜய் சார் இப்படி பண்ணுவார் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. அதுவும் தமிழ்நாட்டில் இப்படி நடக்குமா அப்படின்றது கனவுல கூட எதிர்பார்க்கல. நான் மக்களும் எதிர்பார்க்கவே இல்லை. சார் பதவி ஏற்ற நாளில் இருந்த அவர் சொல்கிற வார்த்தை ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்துலையும் பங்குன்னு சொன்னார். இன்னொன்று, இன்றைக்கி நியூஸை எல்லாரையுமே பார்க்க வச்சுட்டாரு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரையும் பார்க்க வச்சுட்டாரு. பதவி ஏற்றுக்கிட்ட நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும், நான் இப்போ பேசிட்டீங்களா, இன்றைக்கி வரைக்கும் ஏதோ ஒரு ட்விஸ்ட் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அது ஜனங்க நடுவில் பெரிய வரவேற்பை கொண்டாடுது. இதில் ரொம்ப ரெட்டிப்பு சந்தோஷம் என்னென்னா, சில சமுதாயத்தில் இருக்கிறவங்க நம்மளால் இது பண்ண முடியுமா, நம்ம அடுத்த லெவலுக்கு வர முடியுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீங்களும் வர முடியும் அப்படின்ற நிரூபித்ததை நம்ம தமிழ்நாடு சிஎம் மரியாதைக்குரிய விஜய் சார் தான். எதை பற்றி சொல்கிறேன் தெரியுங்களா? பட்டியலத்தை சேர்ந்தவங்க 7 பேரை எம்எல்ஏ ஆக்கியிருக்கலாம், ஆனால் அமைச்சராகியிருக்காருங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம். சாத்தியமாக இதுக்கு முன்னாடிலாம் இருந்துச்சு, ஏதாவது சாத்தியமாக இப்போ நடத்துகிறா இருப்பாங்க. அது பெரிய விஷயம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த இப்பவும் ஒருத்தருக்கு ரெஸ்பெக்ட் எப்படி கொடுக்குறாரு என்னன்றது நம்ம டெய்லி பார்க்குறோம். ஓகேங்களா? என்ன சொல்கிறது, தமிழ்நாடு உண்மையாகவே பெருமையாக இருக்குது இவரை சிஎம்மாக நம்ம தேர்ந்தெடுத்ததுக்கு. ஆல் தி பெஸ்ட் சார். எப்பயும் சொல்கிறது தான், உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன். நன்றி. இப்படி வீடியோஸ் வர போகிறத பார்க்குறப்ப கூடிய சீக்கிரமே தாய் கழகம் திரும்புவார்ன்ற மாதிரி தோணுதில்ல, தாவேக்கா வருவார்னு சொல்லிட்டு. ஓகே, ரைட்டு. ஸ்டாலின் அவர்கள் இவர் இந்த டிஎம்கே வெர்சஸ் பிசிகே இந்த இஷ்யூவை பார்த்துருப்பார்ல. ஏன்னா தாவேக்கா அமைச்சரவையில் பிசிகா மினிஸ்டர் ஒருத்தர் உள்ளே போயிருக்காப்புல, வன்னியரசு அவர்கள். இந்த விஷயம் டிஎம்கேல இருக்க முக்கியமான தலைவர்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. என்ன அமைச்சரவைக்கே போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி. ராசா அவர்கள் ஒரு விஷயத்தை பதிவாக போட போயிட்டு அப்புறம் அந்த பதிவில் பாதி மட்டும் உயிர் போட வச்சு அந்த பாதி பதிவு சார்ந்து பல பேர் விமர்சனத்தை தடுக்க ஆரம்பிச்சு பிசிகா பொருளாளர் இருக்கார்ல பாலாஜி அவர்கள், அவர் கடுமையான அதிருப்தியை பதிவு பண்ணி என்னென்னமோ போயிட்டு இருக்கு பிரச்சனை. இதை கவனித்த ஸ்டாலின் அவர்கள் இல்லை நம்ம இப்போ இன்டர்ஃபியர் ஆகணும்னு சொல்லிட்டு அவர் இன்டர்ஃபியர் ஆகிட்டாருங்க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, முடிவெடுக்கிற உரிமை எந்த கட்சிக்கும் உண்டு அப்படின்றாரு. விசிகாவும் சேர்த்து தான் சொல்கிறாப்புல. திமுகவினர் யாரையுமே புண்படுத்தும்படி கடுஞ்சொற்களை பயன்படுத்த வேணாம் அப்படின்றாருங்க. இது நான் எதிர்பார்த்த ஒன்று தாங்க. ஏன்னா ராசா அவர்களோட முழு போஸ்ட்டு அதை நான் முந்தைய விட உங்களுக்கு தெளிவாக காமிச்சிருந்தேன், எப்பேற்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்ட்டு. அது முன்னாள் முதல்வருக்கே, கட்சி தலைவருக்கே, திமுக தலைவருக்கே ஒரு மன நெருடலை ஏற்படுத்தியிருக்க மாதிரி தான் இருக்குது. அது போலாம் வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. பாராட்டுறது அண்ட் விமர்சிக்கிறது, கவர்மெண்ட் நல்லதை பண்ணால் நம்ம பாராட்டுவோம், எதனா மோசமாக பண்ணுறனால விமர்சனம் பண்ணுவோம். இதை பண்ணுற ஒரு நல்ல எதிர்க்கட்சியாக நம்ம செயல்படுவோம். அதுதான் நம்மளுக்கு இப்போ மக்கள் கொடுத்துருக்க பொறுப்பு. நம்மளோட கொள்கை தோழமைகளுக்கு வாழ்த்துக்களை பதிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. வேறு யாருக்கும் இல்லை. இந்த ஐயுஎம்எல் சார்பில் இருந்து ஷாஜகான் அவர்கள் மினிஸ்டராக இருக்கார்ல, அவருக்கும் விசிகா சார்பில் இருந்து வன்னியரசு மினிஸ்டராக இருக்கார்ல, அவருக்கும் தன்னோட வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காரு. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் கவனிக்க வேண்டியது தோழமைகளுக்கு வாழ்த்துக்கள். ஸோ ஐயுஎம்எல் விசிகே இன்னும் டிஎம்கே கூட்டணியில் தான் இருக்குன்றத அவர் இங்கே மறைமுகமாக இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் டிவிக்கு இது விடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு டிவிக்கு அவங்களோட அரசியல் கட்ட நகர்வை இன்னும் கொஞ்சம் ஹாஷாக கொண்டு போகிறாங்கன்னு வைங்க. டிஎம்கேவை சுற்றி இருக்க எல்லா கூட்டணி கட்சிகளையும் அவங்க கவர பார்ப்பாங்க. யோசிச்சு பாருங்களேன், ஒரு நம்பிக்கை வந்துச்சு டிவிக்கு மேலே ஆல்ரெடி, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் மினிஸ்டர் வரைக்கும் கொடுக்குறாங்கப்பா அப்படின்ட்டு. இந்த நம்பிக்கை இன்னும் பெருசாக மாற்றினாங்க. கடைசியில் டிஎம்கே தனிச்சு நின்று தேர்தலை சந்திக்கிற மாதிரி ஆகிடும். அந்த நிலமை வராதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அரசியல் எதுவுமே நம்ம பர்ஃபெக்டாக சொல்ல முடியாதுல, வெயிட் பண்ணி பார்ப்போம். சேகர் பாபு அவர்கள் இப்போ இவர் சார்ந்து 4 பிரிவுகளை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு மக்களே.
அந்த விஷயம் தெரியுமா உங்களுக்கு? 4 பிரிவுகளில் முன்னாள் அறநிலைத்துறை அமைச்சர் முந்தைய ஆட்சியில் அப்பேற்பட்டவர் மேலே 4 பிரிவுகள் கீழே வழக்கு. என்ன ஃப்ளாஷ்பேக்குனா, இந்த வாக்குப்பதிவு நடந்துட்டு இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? அப்போ நம்ம இந்த விஷயத்தை பற்றி ஃபுல்லாக ஒரு தனி வீடியோ கவர் பண்ணியிருந்தோம். இந்த அசோக் இருக்கார்ல, தாவேகா அசோக், இவருக்கும் சேகர் பாபு அவர்கள் தரப்புக்கும் ஒரு மோதல். தரப்புனா அங்கே சேகர் பாபு அவர்கள் களத்துக்கு வரல நினைக்காதீங்க, அவர் களத்துக்கு வந்தார். அதான் அந்த விஷயம் பெருசாக மாறி இருந்துச்சு. வந்து கைகளை பாய்ச்சி ரொம்ப ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக சண்டை போடுறதால நம்ம விட்னஸ் பண்ணியிருந்தோமா? இந்த விவகாரம் சார்ந்து அசோக் அவர்கள் தரப்பு புகாரை கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த புகார் மேலே நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு 4 பிரிவுகளின் கீழே சேகர் பாபு அவர்கள் மேலே வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. இதில் என்ன முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் தெரியுமா? கொலை முயற்சின்ற ஒரு வழக்கு பிரிவை சேர்த்துருக்காங்க. இது ஆக்சுவலாக கிரேவ் கன்சர்ன் மக்களே, கிரேவ் கன்சர்ன் இந்த விஷயம் சேகர் பாபு அவர்கள் தரப்பை பொறுத்த வரைக்கும். இவர் கூட இன்னும் சில பேர் இந்த வழக்கில் சேர்க்க வாய்ப்புகள் பெருசாக இருந்திருக்கு. சேகர் பாபு அவர்கள்னாலே உள்ள டிஎம்கேவினர் பல பேர் இருப்பாங்களே, அவங்க பெயர்களையும் இந்த கேஸில் சேர்ப்பாங்கன்ற மாதிரி வாய்ப்புகள் இப்போ எழுந்திருக்கு. நடந்துட்டு இருக்கிறது தாவேகா ஆட்சி. டிஎம்கே மினிஸ்டர் சார்ந்து, முன்னாள் மினிஸ்டர் சார்ந்து இது போல ஒரு வளையம் பெருசாக விரிவடைஞ்சிட்டு இருக்கிறதா பல பத்திரிகையாளர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இது எப்போ ஆரம்பித்த ஃப்ளாஷ்பேக் நீ தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த கதையை உங்களுக்கு சொல்லியிருந்தேன். தேர்தலுக்கு முன்னாடி நடந்த விஷயம் இப்போ வழக்கு பதிவு நடந்திருக்கு. பிரவீன் சக்கரவர்த்தி கண்டிப்பாக ஒரு தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. காங்கிரஸ் டிவிக்கே ஒன்றா சேர்ந்தே ஆகணும், அவங்க கூட்டணி வச்சு தேர்தலை எதிர்கொள்ளணும்னு ராகுல் காந்தியோட மனசை பிம்பமாக நம்மளுக்கு காமிச்சது இவர் தான். எலெக்ஷனுக்கு முன்னாடி முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேரில் போய் சந்திச்சு பேசினதாக இருக்கட்டும், காங்கிரஸ் டிவிக்கு இணைக்கிறதுக்கு ஒரு பண்ண முயற்சியாக இருக்கும், அவ்வளோ இருந்துச்சு. ஆனால் அதையும் தாண்டி காங்கிரஸ் இல்லை நம்ம டிஎம்கே கூட இருந்தோம்னு கடைசியில் முடிவு பண்ணிட்டாங்க. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தால் டிவிக்கு பக்கம் சாஞ்சிருப்பாங்க. ஆனால் எலெக்ஷன் மட்டும் சாஞ்சிருந்தா அவங்களோட மினிஸ்டர்ஸ் எண்ணிக்கை என்ன அதிகமாக இருக்கும். சரி விதி, யாரை விட்டுச்சு விடுங்க. அப்பேற்பட்ட பிரவீன் சக்கரவர்த்தி இருக்கார்ல, இவர் இப்போ டிஎம்கே சார்ந்து ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காருங்க. அதான் சமீபத்தில் ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்கல்ல, சின்ன பசங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தேர்தலில் ஜெயிச்சிட்டாங்கப்பா இவங்க, இந்த இன்ஸ்டாகிராம் இது போல் சோஷியல் மீடியா வச்சு அதிலே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வந்துட்டாங்க பார்த்துதுன்ட்டு. யார் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண சோஷியல் மீடியா வச்சு? எல்லா கட்சியிலும் பண்ணுறதானே, ஓகே ரைட்டு. இன்ஸ்டாகிராம் வழியான வெற்றி இது அப்படின்னு சொல்லி தாவேகா வெற்றியை திமுக நிராகரிக்க விரும்புச்சுனாக்கா எங்களுக்கு அது மகிழ்ச்சி தான் அப்படின்னு இருக்காரு, மகிழ்ச்சின்னு இருக்காப்புல. அவங்க அந்த முட்டாள்களின் சொர்க்கத்திலேயே தொடர்ந்து இருந்துக்கிட்டுமே அப்படின்றாங்க. இங்கே ஒரு யாரை சொல்கிறாரு தெரியுதா உங்களுக்கு? அதாவது இன்ஸ்டாகிராம் மூலமாக ஒரு ஆட்சியை பிடிக்க முடியும்னாக்கா அது எல்லாரும் தானே பயன்படுத்துறீங்க, அப்போ எல்லாரால முடியுமே, உங்களாலே முடியலன்ற மாதிரி தான் அந்த துணையில் பேசியிருக்காப்புல பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள். நாள்பட திமுக வர்சஸ் காங்கிரஸ்னு இந்த இஷ்யூ பெருசாக போகும் போல இருக்கு. ஆனால் டிவிக்கு ஆட்சியை பிடிச்சது டிஎம்கேட ஒட்டு மொத்தமான அந்த கட்டமைப்பு இருக்குல்ல, கூட்டணி கட்டமைப்பு, அதில் கொல்லிக்கட்டையை வச்சா மாதிரி ஒரு நாளை பற்றி அறிஞ்சிக்கிட்டு இருக்கு. நிர்மல்குமார் அவர்கள் மின்சாரத்துறை அமைச்சர், இப்போ அவர் பங்குக்கு ஒரு குண்டத்துக்கு போட்டிருக்காருங்க. என்ன சொல்கிறா அப்படி, கடந்த டிஎம்கே ஆட்சியில் 8 லட்சம் மதிப்புள்ள 500 கிலோவாட் திறன் கொண்ட மின் மாற்றியை 13 லட்சத்துக்கு வாங்கிட்டு இருக்காங்க. இப்படி டெண்டரில் முறைகேடு நடந்திருக்கிறதா இவர் ஒரு கூட்டத்துக்கு போட்டிருக்காரு மக்களே. அப்போ ஒரு மின்மாற்றி சார்ந்த இந்த அளவுக்கு காசு அடிச்சிருக்காங்க அப்படின்னா அவர் சொல்கிற விஷயம் இதுதான். இப்படி தான் தாவேக்கானர் பேச ஆரம்பிச்சான் சோஷியல் மீடியாவில். அப்போ எல்லா டெண்டர் சார்ந்து எவ்வளோ தூரம் காசு போயிருக்கும் விளக்கம் கொடுக்க சொல்லுங்க அப்படின்ட்டு சோஷியல் மீடியாவில் கேம்பெயினை ரன் பண்ண ஆரம்பிச்சான் பல டிவி கேவினர்லாம். இப்போ அமைச்சர் இந்த விஷயத்தில் சீரியஸாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா? ஏன்னா இப்போ குற்றச்சாட்டாக இருக்குது, இது ஆதாரப்பூர்வமாக சொன்னால் மட்டும் தான் எல்லாரும் நம்ப முடியும் என்ன எது யார் உள்ள காசு பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தா வச்சிட்டாரு பாருங்க இப்போ இந்த விஷயத்த. இனிமேல் இது போல் நிறைய விஷயம் தோண்டப்படும் நினைக்கிறேன். டெண்டர் சார்ந்து யாரெல்லாம் டெண்டரை விட்டாங்களோ, யார் க்ளோஸ் பண்ணாங்களோ, இதுக்கப்புறம் ஃபுல்லாக தூஸ்தாட்சி எடுக்க ஆரம்பிச்சாங்கனாக்கா விஷயம் ரொம்ப பெருசாக மாறும். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இவங்க சென்னை நேரு விளையாட்டு அரங்கு இருக்குல்ல, அங்கே டெய்லி போயிட்டு இருக்காங்களாமா, ஃபுல்லாக பயிற்சி மேற்கொள்வது. இது சார்ந்து அவரை பண்ணுறாரு உடற்பயிற்சிலாம். அவர் என்ன இப்போ சொல்லியிருக்காப்புல, டெய்லி காலையில் இங்கே தான் இருப்பேன், யாராவது என்னை மீட் பண்ணு நினச்சிங்கனாக்கா வந்து என்கிட்ட பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு இந்த அத்லீட்ஸ் எல்லாம் நேரில் பார்த்துருக்காரு. அவங்க முன்னாடி இதெல்லாம் பேசியிருக்காருங்க அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள். உங்களுக்கு சாப்பாடு எதனா வேணுமா, ஷூ எதனா வேணுமா, இப்படி என்ன ஹெல்ப்பாக இருந்தாலும் பரவாயில்லப்பா, நீங்கள் தயங்காதீங்க, என் வந்து டேரெக்டாக கேளுங்க, நடுவில் யாருமே வேணாம், நீங்களும் வந்து என்கிட்ட கேளுங்க, நல்லா சாப்பிடுங்க, அப்போ தான் மூளை ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும், நிறைய விஷயம் நீங்கள் ப்ரொடக்டிவாக யோசிக்க முடியும். ஒரு நல்ல டயட் தான் உங்களுக்கான யோசிப்பு திறனை அடுத்த லெவலில் கொண்டு போகன்ற மாதிரி பேசியிருக்காப்புல. ஏன்னா அவருக்கு தெரியாதுதா விளையாட்டுத்துறை சார்ந்து அவர் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காருன்னு. இப்போ அதோட மினிஸ்டர் இருக்காருனாக்கா இந்த அளவுக்கு இந்த அத்லீட்ஸ் கூட அவர் நெருக்கமாக இருந்தாருனாக்கா இன்னும் நிறைய பூஸ்டப் அவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா பலர் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா, விளையாட்டு வீராங்கனைகளுக்கு எல்லாருக்குமே ஒரு குறை இருக்கும். அவங்க வீட்டில் சரியாக சாப்பாடு இல்லை, நியூட்ரிஷன் சரியாக கிடைக்கல, டயட் ப்ராப்பராக அவங்க ஃபாலோ பண்ண முடியல, அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான இடம் சரியாக கிடைக்கல, அங்கே அனுமதி மறுக்கப்படுது, 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் கொடுக்குறாங்க. இப்போ எந்த ஒரு விளையாட்டு நீங்கள் எடுத்தாலும் அந்த பிரச்சனை வரும். அது இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்டில் அது இன்னும் அதிகமாக வேறு இருக்கும் அந்த தலைவலி. இது எல்லாத்தையும் நீங்கள் அமைச்சர்கிட்ட கொண்டு போகணுன்னாக்கா மீட் பண்ணவே முடியாது. அப்புறம் இருந்து கொண்டு போகிறது நடுவில் இருக்க ஆட்களே உங்களை காரணம் சொல்லி துரத்தி விட்டுட்டு இருப்பாங்க. கேட்டால் அமைச்சர் தெரியாமல் பார்த்துக்கின்ற மாதிரி அமைச்சர் நல்ல பேரை கிரியேட் பண்ணுற மாதிரி இவங்க செயல்பட்டு இருப்பாங்க. இந்த எல்லா பேரியரும் உடைக்கிற மாதிரி டைரெக்டாக மீட் பண்ணலாம் சொல்லியிருக்காங்களே, நல்ல விஷயம். ஆனால்
ஆரம்பத்தில் இதெல்லாம் சூப்பராக செய்வீங்க, எல்லா அரசியலும் அதில் சேர்த்து தான் சொல்கிறேன். இது எல்லா வருஷமும் தொடர்ந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். டிவிக்கே ஆட்சியில் இருக்கிற வரைக்கும், அமைச்சர்கள் எல்லாரும் இருக்கிற வரைக்கும் டெய்லி இந்த ப்ரொசீஜர் இருந்துச்சுன்னா சந்தோஷப்படலாம். ஏன்னா இதெல்லாம் இப்படியே பில்டாகி எங்கே திரும்ப கொண்டு போய் நம்மளை நிறுத்தும். தமிழ்நாட்டு வீரர் வீராங்கனைகள் சர்வதேச அளவில் பெருசாக சோபிப்பாங்க, மெடல்ஸ் ஆச்சு கொண்டு வருவாங்க, அங்கே போய் நிற்கும். அங்கே நின்றுச்சுன்னா சந்தோஷம். அதுக்கான கிரெடிட்ஸை அமைச்சர்கள் தாராளமாக எடுத்துக்கலாம், அது நடந்துச்சுன்னா. ஓகே, தேவக்கோட்டை சிவகங்கையில் இருக்க இந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு பெண் பாலியல் புகார் அளிக்கிறதுக்கு போயிருக்காங்க. உங்களையே ஒரு உண்மை தெரியும், நிறைய போலீஸ் ஸ்டேஷன்ஸில் நீங்கள் புகாரை கொடுக்க போனீங்கன்னாக்கா உங்களுக்கு ராஜ மரியாதையை கிடைக்கும், கேவலமாக ட்ரீட் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அந்த தலைவலியை. அதாவது உங்களோட வரிப்பணத்தில் தான் சம்பளமாக வாங்குவாங்க, ஆனால் உங்களே ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் அவங்க எல்லாருக்கும் ஒரு பாடம் மக்களே. இந்த ஸ்டேஷனில் என்ன இருக்குது, அந்த புகாரை கொடுக்க போனாங்க பார்த்தீங்களா அந்த பெண்ணு, அந்த புகாரை ஒழுங்காக அவங்களை ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா கூட தெரியல, கிடப்பில் போட்டுட்டு இருக்காங்க போல இருக்குது. இந்த புகார் மேலே பெருசாக ஆக்ஷன் எடுக்காமல், ஆக்ஷன் எப்போங்க பெருசாக எடுக்காமல் இருப்பாங்க புகார் மேலே? 3 காரணங்கள் மட்டும்தான். ஒன்று, அது ஃபேக்கான புகார்னு தெரிஞ்சிருக்கணும், இல்லையா சம்மந்தப்பட்டவங்க கிட்ட புகார் யார் மேலே கொடுக்கப்பட்டிருக்கோ அவங்க கிட்ட காசு வாங்கியிருக்கணும். அப்படி எதுவும் இல்லையா? 3வது என்ன, சோம்பேறித்தனம். இது 3த்துல நீங்கள் எதில் ஃபாலோ ஆனாலும் அது தப்பு தான். இந்த விஷயம் தென்மண்டல ஐஜி விஜேந்திர பிரதாரி இருக்கார்ல, அவங்க காதுக்கு போயிட்டுருக்கு. என்ன பண்ணிட்டாங்க, 5 போலீஸ் ஆஃபீஸர்ஸ், இந்த ஸ்டேஷனை சம்மந்தப்பட்ட 5 போலீஸ் ஆஃபீஸர்ஸை சஸ்பெண்ட் பண்ணி அதிரடி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. பெருங்குற்றமாலாம் கேட்காதீங்க, இதை தான் செய்யணும் ஒரு ஹையர் அஃபிஷியலும், அதை தான் பண்ணியிருக்காங்க இங்கே. ஏன்னா ஹையர் அஃபிஷியல் மேலே ஒவ்வொரு ஆஃபீஸர்ஸ்க்கும் பயம் இருந்தால் தான் அந்த ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு கவர்மெண்ட் மேலேயும் பயம் இருக்கும். அதை இங்கே தெளிவாக அந்த செயினை பார்க்க முடியுது. நல்ல முடிவு மக்களே. 2 இன்ஸ்பெக்டர் பேர் வேறு உள்ள அடிபட்டுக்கிட்டு இருக்கு அந்த 5 பேரில். போலீஸ்காரங்க மேலே ஒரு போலீஸ் உயர் அதிகாரி எடுத்த ஆக்ஷனை பார்த்தாச்சா, அடுத்து இன்னொரு ஆக்ஷனை பற்றி சொல்கிறேன். இது ஒரு ரியாக்ஷன். நம்ம ராயபுரம் இருக்குல்ல, அங்கே இருக்க ஒரு திருமண மண்டபம், அங்கே அந்த கல்யாண ஏற்பாடுகள் சார்ந்த விஷயம்லாம் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்திருக்கு. அப்போ என்னாச்சு, என்னை காதலிச்சு ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் சைடில் இருந்து பல பேரும் திரள ஆரம்பிச்சிட்டாங்க, நீதி கேட்டு போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த போராட்டத்தை தடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸர் அங்கே வந்திருக்காருங்க. அவர் பேர் சிதம்பரம் பாரதி, ராயபுரம் இருக்குல்ல, இந்த ராயபுரம் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர். வந்தவர் பேசி தீர்ப்பார்னு பார்த்தா கை வச்சிருக்காப்புல. அங்கே அந்த ஏமாற்றப்பட்டதாக சொல்லப்படுற பெண் இருக்காங்களே, அவங்க தரப்பு ஆதரவு தெரிவித்து வந்த ஒரு சமூக ஆர்வலர், அவரை போட்டு அடிச்சிருக்காப்புல. இந்த காட்சி வெளியே வந்துச்சா, எல்லோரும் இந்த காட்சியை பார்த்துருப்பீங்க. இப்போ என்ன ரியாக்ஷன் தெரியுமா, இந்த ஆஃபீஸரை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றிட்டாங்க. தாவைக்கா அரசில் பெரும் மாற்றமாக நான் திறமை பார்க்குறேன், மற்ற கட்சிகள் இருந்து கொஞ்சம் வேற்றுமையாக உடனே ஆக்ஷன் எடுக்கிறாங்க. குற்றச்சாட்டு எழுந்ததுமே அதுக்கு ப்ரூஃப் ஒன்று கிடைச்ச உடனே ஆக்ஷன் எடுத்துடுறாங்க. இதைத்தான் எதிர்பார்த்துட்ருக்கோம் எல்லாருமே. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான், கடமை தவறுற போலீஸ்காரங்க இருக்காங்களே, தயவு தாட்சியமாக ஒன்று காட்டக்கூடாதுங்க. ஏன்னா அப்படி நம்ம அலட்சியமாக காமிச்சு தான் லாக்அப்பில் வச்சு ஒருத்தவங்களை அச்சு சாவடிகளும் வந்திருக்காங்க ஃபுல்லாக. இதே போலீஸ்காரங்க சில பேருக்கு கவுன்சிலிங்காக கொடுக்க அரசு ஏற்பாடு பண்ணிச்சுன்னா சிறப்பாக இருக்கும். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.